டேய் தம்பி, அண்ணா, வாங்க. நல்லா எப்படி இருக்கீங்களா? இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ம். ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு வந்திருக்கீங்க. சரி, உட்காரு உட்காரு சரி, உட்காரு. சரி. மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க ரீனா? நான் நல்லா இருக்கேன். இப்படி பார்த்ததோட பசமையா இருக்காதே. அண்ணா, ம். அப்ப பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்க. சரியா சாப்பிடலன்னு நினைக்கிறேன். இழைச்சி போயிட்டீங்களே. இல்லையா, நல்லா சாப்பிட்றதெல்லாம் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஊர்ல தனியாவே சமைச்சு சாப்பிட்டு உடம்பே ஏறல. அதுக்கு தான் காலகாலத்துல கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி, என்ன பண்றது பாருங்க. சரி, நம்ம ஊர்ல நம்ம ஃப்ரெண்ட்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாளா இருக்குண்ணே. ஓகே, ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டே இருக்காதீங்க. நீங்க போயிட்டு கடையில போயிட்டு கறி வாங்கிட்டு வாங்க. அண்ணா, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடியா இருக்கு. சரி சரி, நான் போய் ஆமாம். ஓகே ஓகே. என்ன ரீனா, வர வர அழகாயிட்டே இருக்க. உங்க தம்பி என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அதனாலதான் மச்சான். நமக்கு தான் வாழ்க்கையில ஒன்றும் அமையல, இப்படியே தெரியுறோம். விடுங்க மச்சான், நல்ல பொண்ணா பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரி சரி, பார்க்கத்தானே வந்திருக்கேன். என்ன? ஒன்ன சொன்னேன். அவ்வளோ அழகா இருக்காளே. தம்பி நல்லா கொடுத்து வச்சவன்டா. இந்தம்மா எல்லா சாமான் இருக்கு. அப்புறம் அண்ணே, ம். டேய், என்னை பத்தி இவ்வளவு விசாரிக்கிறிய? நீ ஏன்டா டயர்டா இருக்க? அண்ணே, வீட்டு கடன் பிரச்சனை, ம். வாடகை கட்டணும், வண்டி டியூ கட்டணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குண்ணே. சரிடா, விடுறா. அதெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா. நான் இருக்கேன்டா. நான் இருக்கும்போது நீ எதுக்குடா கவலை பண்ணணும்? ஆமா, நீ டெய்லி குடிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். ரீனா போட்டு கொடுத்துட்டாளா? இல்ல இல்ல இல்ல, நான் தான் கேட்குறேன், உன்னை பார்த்துட்டு கேட்குறேன். குடிச்சு உடம்ப கெடுத்துக்கூடாதடா. எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க நீ ஒருத்தன் தான் இருக்க. என்னடா, சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கடா. எதுக்குடா குடிச்சு குடிச்சு வீணா போகணும் வாழ்க்கையில? குடிக்கலாம். கடன் எல்லா பிரச்சனையும் இருக்கதான்டா செய்யும் வாழ்க்கையில. எல்லாத்தையும் சந்திக்கணும்டா. சரி, இனிமேல் குடிக்கணும். சரிடா. சரிண்ணே, நீ போய் ப்ரெஷர் சொல்லி. ஓய் ரீனா, சைடிஸ் கொண்டு வாடி.
அதான் வந்துட்டேன்ல. ஏண்டி ஒரு சைடிஸ் கொண்டு வர உனக்கு இவ்வளவு நேரமா? அதான் கொண்டு வந்துட்டல, குடிங்க. குடிக்கிறாங்க. அண்ணன் இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாரு? அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாரு, நீங்க குடிங்க. சொன்னா ஓய் தள்ளி உட்காரு, தள்ளி உட்காருன்னு சொன்னா இல்லையா? தள்ளி தானே உட்கார்ற. இந்த பக்கம் இல்லடி, அந்த பக்கம் தள்ளி உட்காரு. படுத்தாதடி. ஏண்டி நானே கடன் பிரச்சனையில குடிச்சிட்டு இருக்கேன். என் தலையை போட்டு உருட்டானடி. கொஞ்சமாவது ஃப்ரீயா இருக்க விட்டுருக்கேன். என்னடி பண்ற? ஏங்க, என்னையும் பத்தி கொஞ்சம் யோசிங்க. என்னடி உனக்கு பிரச்சனை? உனக்கு என்னடி வேணும்? குழந்தை தானே வேணும். பக்கத்துல பால்வாடி ஸ்கூல்ல போய் வேலைக்கு சேரு. எக்கச்சக்க குழந்தைகள் இருக்காங்கடி. ஐயோ முடிவா என்ன இதாயே சொல்ல வர்ற? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயும் என்ன மாதிரி 2 பெக்கு போட்டு அப்படியே படுத்து. ஐயோ அந்த மனுஷனை கட்டிக்கிட்டு என்னதான் பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. என்னையும் பத்தி யோசிக்க மாட்டான், அவனையும் பத்தி யோசிக்க மாட்டான். டெய்லி குடிச்சிட்டு குடிச்சிட்டு படுத்துருவான். ரீனா, என்ன என்ன கையில துவைச்சிட்டு இருக்க? வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அதுல போட வேண்டியதானே? வாஷிங் மிஷின்ல துவைச்ச மாதிரியே இல்ல மச்சான். கையில துவைச்சாதான் துவைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதான் கையில துவைச்சிட்டு இருக்கேன். சரி சரி, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். வேண்டாம் மச்சான், நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்ல ஹெல்ப் பண்றேன். நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீங்க போங்க. இந்த துணி தானே, நான் துவைச்சிட்டேன், நீங்க போங்க மச்சான். சரி சரி. என்ன மச்சான்? இல்ல மச்சி, காரக்குழம்பு வாசம் மூக்க தொலைக்குது. ஆமா மச்சான், நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா, உங்களுக்காக தான் ஸ்பெஷலா வைக்கிறேன். ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். சரிங்க மச்சான்.
காமிச்சு காமிச்சு மூடி ஏத்துறாங்க. இப்போ இதை பண்ண போறோம். இப்போ இவங்கள அனுப்பிச்சு போகிறோம். சொல்டா தம்பி. அண்ணா சொல்டா. எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது. சரி. நைட்டு வீட்டுக்கு வர முடியாது. சரிடா. ஆமாண்ணே, அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. ஓகேடா ஓகேடா. காலையில் தான் வருவேன். பார்த்துக்கிறேன்டா. அவன் பக்கத்தில் இந்த ஃபோன் கொடுங்களேன். அந்த ஃபோனை கொடுக்குறேன்டா அவட்ட. ஹலோ, சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. ரீனா, ஆ இன்னைக்கு நைட்டு ஒர்க்கு அதிகமாக இருக்குது ஆஃபீஸில். சரிங்க. ஆமாம், நான் காலையில் தான் வருவேன். அப்படியா? ஆமாம், நீங்களும் அண்ணனும் நல்லா சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்குங்க. சரிங்க. நான் சாப்பிட்டு தூங்குறேன். ஓகேம்மா, காலையில் வரேன். ஓகேங்க. பாய். இந்தாங்க மச்சான் ஃபோன். சரி, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் நைட்டு செஞ்சு தந்துடுறேன் மச்சான். சரி. இப்போ இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம், சந்தோஷமா சாப்பிடலாம். நமக்கு தான் மச்சான் என்ன பண்றீங்க? சாரி ரீனா, ஏதோ பண்ணிட்டேன், என்ன மனுஷரு தம்பிட்டு எதுவும் சொல்லாத. உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? சரி 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 சாரி 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 சாரி. நான் ஏதோ அப்ப கூட கையை எங்க வைக்கிறீங்க? சரி 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 ஓகே சாரி சாரி. நீ தம்பிட்ட சொல்லாத. இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு. என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? முதல்ல அவர் வரட்டும், சொல்லி 4 போடு போட்டாதான் அவங்க அண்ணனுக்கு புத்தி வரும். என்னங்க, நீங்க நாளைக்கு வரதா தானே சொன்னீங்க? ஆஃபீஸில் வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணுங்க. பார்த்தாலும் ஒன்று சொல்லணும். சரி, நானே டயர்டில் இருக்கேன். நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன், அது காது கொடுத்து கூட கேட்கவே மாட்டேன்றாரு.
மச்சான் மச்சான் எழுந்துறீங்க. உங்களுக்கு நான் தானே வேணும் மச்சான், என்னை எடுத்துக்கோங்க. ரீனா என்னை மன்னிச்சுக்கோ ரீனா, நீ தம்பிக்கிட்ட எதுவும் சொல்லிடாத, நான் இனிமேல் இது மாதிரி நடந்துக்க மாட்டேன். இல்லை மச்சான், நான் அவர்கிட்டலாம் சொல்ல மாட்டேன். நீங்க எடுத்துக்கோங்க மச்சான், நான் தானே உங்களுக்கு வேணும், எடுத்துக்கோங்க மச்சான். மச்சான் நானா தானே மச்சான் வந்திருக்கேன், நீங்க எடுத்துக்கோங்க. உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது, நான் அவர்கிட்டலாம் சொல்ல மாட்டேன் மச்சான். நம்ம பொண்டாட்டி நம்மகிட்ட உண்மையாக தானே இருந்தா, நம்ம தான் கண்டுக்கிறதே இல்லையே. அதான் இப்போ தப்பு பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். காரணம் என்னங்க, காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆறுதுக்குள்ள காஃபி குடிச்சிருங்க. நீ குடிச்சியா? குடிச்சிட்டுங்க. சாரிம்மா. என்ன புதுசா சாரி எல்லாம் கேக்குறீங்க? நீ நெருங்கி நெருங்கி வந்தாலும் நான் உன்னை கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் பெருசா நினைக்காதீங்க, விடுங்க. நீ எவ்வளோ விஷயம் எனக்காக பார்த்து பார்த்து பண்ற. உன் அருமை தெரியாம நான் உன்னை கண்டுக்காம விட்டுட்டேன். நான் தான் வேலை வேலைன்னு என்ன சொல்லணும், உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறேம்மா. ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. சாரிம்மா. இனிமேல் உனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன் கண்டிப்பா. அப்புறம் நீ குழந்தை வேணும்னு கேட்டல, என்னைக்கே ட்ரை பண்ணுவோம். நிஜமாவா? சத்தியமா.